Students, 10th science second revision கான ஒரு காமன் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேம் கொஸ்டின் பேப்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேமா இருக்காது. நீங்க வந்து இந்த ரிவிஷன் எக்ஸாமே வந்து நம்ம பப்ளிக்குக்காக படிக்கக்கூடிய ஒவ்வொரு ரிவிஷனுமே வந்து பப்ளிக்காக போர்ஷனை வந்து நம்ம தரோ பண்றதுக்காக கொடுக்குற ஒரு மாடல் பப்ளிக்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நமக்கு வந்து ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3ன்னு வைக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்க போர்ஷன்ல எவ்வளவு முடிச்சோம், அதுல எவ்வளவு முடிக்காம இருக்கும், அதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு எந்த கொஸ்டின் பேப்பர் எங்க அவுட் ஆகும், நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு நீங்க 10th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வேணும். சரிங்களா? ரிவிஷன் எக்ஸாமா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், யூடியூப்ல வந்து எல்லாமே வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யாராலையுமே வந்து போட முடியாது. எப்படியுமே வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகாது. ஸோ லீக்ட் ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டு யூடியூபை சர்ச் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்றதை விட நீங்க கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்களோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் நமக்கு தெரியல, 1 மார்க்ஸ்ல என்ன கிரியேட்டிவ் 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல என்னன்னா நம்ம படிக்காதது கொடுத்துருக்காங்க, அது புக்கின் கொடுத்துருக்காங்களா, புக் பேக் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதில் நம்ம எதெல்லாம் படிக்காம இருக்கோம் அதை படிக்கிறோம். அதே மாதிரி 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸுமே இதே தான். இன்னொரு விஷயம், சயின்ஸை பொறுத்த வரையும் வெறும் டீட்டெயில், நீங்க சோஷியல்லாம் வந்து டீட்டெயில் மட்டும் தனியா படிச்சுக்குவீங்க. ஆனா சோஷியலை பொறுத்த வரையும் அந்த 2 மார்க்ஸும் 4 மார்க்ஸும் சேர்த்து தான் உங்களுக்கு 7 மார்க்ஸே கொடுப்பாங்க. ஸோ படிக்கும் பொழுதே 2 மார்க்ஸும் நல்லா படிங்க, 4 மார்க்ஸும் நல்லா படிங்க, 7 மார்க்ஸும் படிங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடியது யூடியூப்ல எந்த வீடியோ பார்த்தாலும் அதுல இருக்க கொஸ்டின்ஸ்ல என்னெல்லாம் தெரியல அதை தேடுங்க. சொன்னது புரியுதுங்களா? யூடியூப்ல நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் பாக்குறது தப்பு இல்லை, ஆனா எதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு தேடி தேடி படிக்க பாருங்க. இந்த மாதிரி நீங்க படிச்சுக்கிட்டே தெரியாததை படிச்சுக்கிட்டே இருக்கிறதும், ப்ரீவியஸ் இயர் 3 இயர்ஸோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்றதும், ஆஃபலி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், ஆல் டிஸ்ட்ரிக்டோட ஆஃபலி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து 100% போர்ஷனை ஃபுல்லா ரெடியா இருப்பீங்க. சொன்னது புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா புக்கை ஃபுல்லா உட்காந்து அப்படியே புக்கையே கரைச்சி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம படிச்சிருக்கோமா படிக்கலையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே நமக்கு அதிகமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாத்துக்கோங்க. இப்ப நீங்க வந்து டாப்பரா இருக்கீங்க, நான் வந்து 75க்கு 75 சயின்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, 75க்கு 75 எடுக்கணும் அப்படின்னு புக்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து லாஸ்ட் லெசன் வரையும் திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களோட ஞாபக சக்தி மூலியமா உங்களோட அறிவு எவ்வளவு கிரகிச்சிருக்கு, நீங்க எவ்வளவு அளவுக்கு உங்க மூளையில அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் படிக்காம அப்படியே ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு போய் எழுதணும். பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி எழுதும் பொழுதுதான் எந்த இடத்துல நமக்கு தெரியல, எங்க நம்ம வந்து மறந்துடுறோம், எந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஃபியர் ஆகுறோம், எழுதுறதுக்கு பயப்படுறோம் எக்ஸாம் ஹால்ல, இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டே வந்தோம்னா பப்ளிக்கு நம்ம சூப்பரா ரெடி ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ல கல்வி விஜய் சேனல்ல ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா வீடியோஸும் கேளுங்க. உங்களுக்கு நோட்ஸ் நான் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சொன்னது புரியுதா பிள்ளைங்களா? நான் சொல்லக்கூடியது இந்த கொஸ்டின் பேப்பரே கூட நான் இப்ப போடக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க வந்து அதுல இருக்க தெரியாத கொஸ்டின்ஸை படிக்கிறோம். ஏன்னா எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆனா இது மட்டும் வரும் அப்படின்னு ஒரு தவறுதலான புரிதலோட என்னோட யூடியூப் சேனல்ல யாரும் வீடியோ பார்க்க கூடாது. புரியுதுங்களா? எனக்கு என்னதான் வீடியோ வந்து நல்லா ரீச் கொடுத்து நல்லா போயிட்டு நல்லா வந்து growth ஆனாலும் எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோட மார்க்ஸ் க்ரோ ஆகணும். அதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சொன்னது புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் அதுல தெரியாததை மட்டும் நம்ம முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்றத கண்டிப்பா முடிஞ்ச வரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா அடுத்து தொடர்ச்சியா நம்ம சோஷியல் சயின்ஸ்க்கான செகண்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண இருக்கோம். இங்கிலீஷ்க்கானது நோட்டீஸ் ரைட்டிங் அந்த மாதிரி கிராமர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க.
காமன் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் சயின்ஸ் எக்ஸாமோடது பார்த்துட்டு இருக்கீங்க. 2025க்கானது மாடல் கொஸ்டின் பேப்பர். 75 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 12 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல இதுல இருக்க கொஸ்டின்ஸ்ல என்னெல்லாம் புக் பேக்ல இருக்கு, எதெல்லாம் புக் இன்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவா செக் பண்ணி அதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ஸும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அடிஷ்னலா 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியா பப்ளிக்லயே அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து 75 மார்க்ஸுக்கு 70 மார்க்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். 100%. அந்த ஒரு 5 மார்க்ஸ் தான் வந்து 1 மார்க்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் வைப்பாங்க, 2 மார்க்ஸ்ல வந்து கிரியேட்டிவா இன்சைட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால பயந்துக்க வேண்டாம். கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாமுக்கு சயின்ஸ் 100% ஈஸியா வரும். ஸோ கான்ஃபிடென்ட்டா தைரியமா நல்லா படிங்க. சரிங்களா? அடுத்து பார்ட் 2 பாருங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு 22 கம்பல்சரின்னு சொல்லிட்டு 10 கொஸ்டின் கொடுத்துட்டு 7 கொஸ்டின் எழுத சொல்றாங்க. டோட்டலா இந்த பார்ட் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோம் லெட்டர் 2ல 14 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 13th one state Newton's second law, very very important. 14th one define dispersion of light, very very important. Define dispersion of light, distinguish between ideal gas and real gas. இந்த 3 கொஸ்டின்ஸ்மே பாத்தீங்கன்னா எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்லையுமே இருக்கும். ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் படிங்க. இது எல்லாமே அப்படியே வருமா அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. இந்த 3ல இருந்து 1 கண்டிப்பா வரும். அந்த மாதிரி தான் எதுவுமே வந்து நான் நிறைய கலெக்ஷன் சொல்றேன் அப்படின்னா அந்த கலெக்ஷன்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் வரும். சரிங்களா? அப்படிதான் நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் 16th one define atomicity. atomicity questions கண்டிப்பா கேட்பாங்க. தயவு செஞ்சு படிங்க. இந்த atomicity பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க்ஸ்ல ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸும் சேர்த்து உங்களுக்கு 7 மார்க்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஆனா அது 2 மார்க்கா இல்லாம உங்களுக்கு 3 மார்க்ஸா கன்சிடர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். இதுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். why does the reaction rate of reaction increases on raising the temperature? Why should the light dependent reaction occur before the light independent reaction? How are arteries and veins structurally different from one another? Very very important. Differentiate between modulated and non-modulated nerve fiber. இதுமே very very important. 22 வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. எப்பயுமே எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் கம்பல்சரி என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை இம்மிடியேட்டா படிச்சிருங்க. சரிங்களா? இந்த ப்ராப்ளம்ஸை போட்டு பாருங்க. பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின் 10 கொடுத்து 7 எழுத சொல்றாங்க. அதுல 32 வந்து கம்பல்சரி. 32ல வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த pH ஆஃப் த சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 23 நல்லா பார்த்துக்கோங்க. why a spanner with a long handle is preferred to tighten screw in heavy vehicle. அடுத்து 24 பார்த்துக்கோங்க. 25 பாருங்க. 25 பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆன் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 26ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேஸ் இன் லிக்விடு, சாலிட் இன் லிக்விடு, சாலிட் இன் சாலிடு, கேஸ் இன் கேஸ், இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம். சரிங்களா? அதுக்கு 27 படிங்க. 28 very very important. How do detergents cause water pollution? Suggest remedial measures to prevent this pollution. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க்ஸ்லையுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து 29மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் oxysomes. 30 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 31 ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா 23 இம்பார்ட்டன்ட், 25 important, 26 important, 28 important, 29, 30 important, 31 important, 32 compulsory. ஸோ அதையும் பாருங்க. அதனால தான் நான் வந்து இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு இது மட்டும் வரும்ன்ட்டு இதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம்ஸ்க்கு எல்லா கொஸ்டின்ஸும் விட்டுட்டு வராதிங்க. நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, இதுல இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிச்சீங்கன்னா நீங்க பப்ளிக்ல வந்து இதுல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் உங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் ஒரு 70 to 90% வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி படிங்க. புரிஞ்சுதுங்களா? இதுல இருந்து வரும் அப்படின்னு நினைச்சு படிங்க. இது மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு எந்த கொஸ்டின் பேப்பரையும் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்க பப்ளிக் எக்ஸாம் வரையுமே அந்த ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு இப்ப இல்ல யூடியூப்ல போட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்படியே வரும் எந்த ஒரு எண்ணமும் நீங்க முட்டாள்தனமா நினைக்கவே கூடாது. புரியுதுங்களா?
கண்டிப்பா வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படிதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். 7 மார்க்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ ஆர் பின்னு கொடுத்து அதுல இருந்து எழுத சொல்றாங்க. இந்த 6மே நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஏன்னா இந்த 6மே வெரி இம்பார்ட்டன்ட். மாடர்ன் அட்டாமிக் தியரி, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், நியூக்ளியர் ரியாக்டர், அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள், அது இம்பார்ட்டன்ட். நீட் லேபிள் டயக்ராம் டிஸ்கிரைப் த பார்ட்ஸ் ஆஃப் டைபிக்கல் ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவியல். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படின்னா வெறும் டயக்ராம் மட்டும் வரைஞ்சி வச்சுட்டா மார்க் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு அதுக்கு நோட்ஸ் தெரியாது அப்படின்னா, டயக்ராம் தெரியும் அப்படின்னா அது வரைஞ்சிட்டு அதோட பார்ட்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஹவு இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்ட்? வாட் இஸ் த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ? இந்த டிஎன்ஏ கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 33ல ஏ அண்ட் பி இம்பார்ட்டன்ட், 34ல ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 35ல பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மற்றதும் இம்பார்ட்டன்ட்னா இதெல்லாம் ரொம்ப முதல்ல படிச்சுக்க வேண்டிய கொஸ்டின். சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான தொடர்ச்சியான இம்பார்ட்டன்டான வீடியோஸை கண்டினியூவா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 10th பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மற்ற வீடியோஸ் அதாவது சயின்ஸ், சோஷியல், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கான ஆன்சர் கீக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.